ஹலோ எவ்ரிவன், நான் ஸ்ரீமதி பிரியா. நான் ஜாய் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹார்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கேன். பல்ஸ் பீட்டிலோட சிம்டம்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி டப்பாலெல்லாம் அம்மா வந்து பல்சஸ்லாம் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா. ரொம்ப நாளாக ஒரே டப்பாவில் வந்து அம்மாலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர், அந்த பருப்புக்கு மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இந்த பாக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா. இது வேறு ஒன்றும் இல்லை, பல்ஸ் பீட்டிலோட எக்கு தான். இந்த எக்கில் இருந்து அந்த பல்ஸ் பீட்டில் வெளியில் வந்து அந்த பருப்பை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும். அது எப்படி டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலான்னா, ஒவ்வொரு பருப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாத்துலேயும் என்னென்னா ஒரு ஹோலாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த பல்ஸ் பீட்டில் தான் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த பல்ஸ் பீட்டோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 20 days தான் இருக்கும். அது வந்து ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 வந்து பல்ஸ் பீட்டில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட மேனேஜ்மெண்ட் என்னன்னா, மோஸ்ட்லி நம்ம பருப்பெல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து வெயிலில் வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். அந்த பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் நல்லா ஏர் எதுவுமே போகாத அளவுக்கு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீம் லீஃப் பவுட்ரு, நொச்சி லீஃப் பவுட்ரு, வசம்பு, இதோட பவுடரை ஃபுல்லாக வந்து அந்த பல்சஸில் வந்து கலந்து நம்ம வச்சோம்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட அந்த பல்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த முழு உளுந்து, முழு பருப்பு இருக்குல்ல, அதில் தானே அந்த பல்ஸ் பீட்டில் அட்டாக் பண்ணுது. அதனால எல்லாத்தையும் உடச்சி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் நம்ம கூட கொஞ்ச நாள் வந்து நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குடோனில் வந்து இந்த மாதிரி வண்டு வராமல் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடோனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடோனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு துணி பை இல்லைனா சாக்கு பை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வண்டெல்லாம் வராமல் வந்து தடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு எத்திலின் டைப்ரோமைடு, அலுமினியம் பாஸ்பேட், இந்த மாதிரி ஃபியூமிகன்ட்ஸை வந்து 3 tablets வந்து பெர் டன்னுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டு வராமல் தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹவுஸ் கோலில் யூஸ் பண்ண மாதிரி நீம் லீஃபு, நொச்சி லீஃபு, அப்புறம் வசம்பு, அந்த மாதிரி நம்ம ஹவுஸ் கோலில் பார்த்தோம்ல அதே மாதிரி இதுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு வண்டு வராமல் நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவேட்டட் கிளே வந்து 100 kg ஆஃப் கிரெயின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 1 kg ஆஃப் ஆக்டிவேட்டட் கிளேவை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வண்டு வராமல் தடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.